ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 18. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றை நான் செய்தேன். நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 12 முதல் 15 மற்றும் 18 முதல் 22 வரை. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதிவை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புரையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்களின் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டியெழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றிப்பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருகச் செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவில் நின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 102. பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்புவார், அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர்தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது
மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. ரவி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். என் விண்ணகத் தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 10 முதல் 14 வரை. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதேன்? உணவு அருந்த முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதைக் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளியே வருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணகத் தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, ஜீவ ஊற்றாகிய உமது சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். உலகப் போக்கிலும் தற்காலிக சிற்றின்பங்களிலும் உண்மையான மகிழ்ச்சியை தேடி அலையாமல் உம்மில் மட்டுமே நிலையான ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் கண்டுகொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எங்களை துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வாழ எங்களை உம் ஆவியால் வழிநடத்தும். தீய எண்ணங்களுக்கும் தவறான நட்புகளுக்கும் பிறரை இகழ்ந்து பேசும் மனப்பான்மைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கனிதரும் மரமாய் மாற நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி கொடுத்து இலையுதிராத மரத்தைப் போல எங்களை மாற்றும். உமது வார்த்தையில் வேரூன்றி எக்காலத்திலும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உதவி செய்யும். எங்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் கருணையும் நற்கனி பலமும் பெருகச் செய்யும். நாங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் உமது திருவுளத்தின்படி ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணும். நீதிமான்களின் வழியில் காக்க துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள் என்றும், நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களின் சபையிலும் அவர்கள் நிலை நிற்பதில்லை என்றும் நீர் எச்சரிக்கின்றீர். நீதிமான்களின் வழியை நீர் அறிந்திருக்கிறீர், தீயோரின் வழியோ அழிவுக்கு ஏதுவானது. எனவே இறைவா, எங்களை என்றும் உமது நீதிமான்களின் வழியில் நடத்தும். தற்காலிக சோதனைகளைக் கண்டு நாங்கள் மயங்கிவிடாமல் என்றும் உம்மோடு நிலைத்திருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். யாரிடம் செல்வோம் இறை